இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆத்மா நான் ஞானம் எனும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். எனது சிந்தனைகள் இந்த ஞான ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. நான் எனது மனன சிந்தனையை அதிகரிக்கும் பொழுது இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆனந்தமாய் ஞானத்தின் ஊஞ்சலில் மேலும் ஆடத் தொடங்குகின்றேன். ஞான முரளியிலிருந்து புதிய புதிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தினமும் நான் இந்த இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆனந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு வசந்தமாய் நான் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். பாபாவின் துண்டிக்கப்படாத தொடர்பு என்னுடன் தொடர்ந்தே இருக்கின்றது. நான் அதிர்ஷ்டசாலியான ஆத்மா. பாபாவின் உண்மையான வலது கர குழந்தையாவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 11/9/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்கள் நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் தெய்வீகமான நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்கள் நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் தெய்வீகமான நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகள், உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? பாபா பதில் சொல்றார், ஏனென்றால் பார்வையின் மூலம் அப்பால் அழைத்து செல்கின்ற தந்தை உங்கள் எதிரில் அமர்ந்துள்ளார். எனவே நீங்கள் கண்களை மூடிக்கொண்டால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தி அடைய முடியும்? எவ்வாறு பார்வையினாலேயே அப்பால் செல்ல முடியும்? பள்ளியில் கண்களை மூடி அமர்வதில்லை. கண்களை மூடினால் சோம்பல் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வருமானத்திற்கான மூலதனமாகும். லட்சக்கணக்கில், பல கோடிக்கணக்கில் இங்கு வருமானம் ஏற்படுகிறது. வருமானம் கிடைக்கும்போது சோம்பல் மற்றும் கொட்டாவி வராது. வருமானம் கிடைக்கும்போது சோம்பலும் கொட்டாவியும் வர முடியாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார்.
ஆன்மீக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். என்ன கற்பிக்கின்றார்? தந்தையோடு ஆத்மாவின் யோகத்தை, அதாவது நினைவை ஏற்படுத்த கற்றுக் கொடுக்கின்றார். தந்தையோடு ஆத்மாவின் யோகத்தை, தொடர்பை ஏற்படுத்த கற்றுக் கொடுக்கின்றார். இதையே நினைவு யாத்திரை என்று சொல்கிறோம். தந்தையை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகள், நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாந்தி தாமத்திற்கு சென்றடைவீர்கள் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது! தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தனது அன்பான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்துவிடும். இதையே யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இது பாரதத்தின் பழமையான ராஜயோகம் ஆகும். இதனை தந்தை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து கற்பிக்கின்றார். எல்லையற்ற தந்தை பாரதத்தில் இந்த சாதாரண உடலில் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும். ஏனென்றால் தந்தை தூய்மைப்படுத்துபவராக மற்றும் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். உங்களுடைய ஆத்மாவின் பேட்டரி இப்பொழுது தமோ பிரதானமாகிவிட்டது. யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களை மீண்டும் சதோ பிரதானமாக எப்படி ஆக்குவது? ஆக நீங்கள் சதோ பிரதானமான உலகத்திற்கு செல்ல வேண்டும். மேலும் சாந்தி தாமம் என்ற வீட்டிற்கு செல்ல வேண்டும். குழந்தைகள் இதனை மிகவும் நல்ல முறையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தை வந்து குழந்தைகளுக்கு இந்த டோஸ், இந்த மருந்தை கொடுக்கின்றார். இந்த நினைவு யாத்திரையை எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நீங்கள் செய்ய முடியும். குடும்பத்தின் சூழ்நிலையில் இருந்து கொண்டே முடிந்த அளவிற்கு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும். தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். அதன் கூடவே தெய்வீக குணங்களையும் தனக்குள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அசுர நடத்தை உள்ளவர்கள். குழந்தைகள், நீங்கள் தெய்வீகமான நடத்தைகளை உருவாக்கிக் கொள்வதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரின் நடத்தை மிகவும் இனிமையாக இருந்தது. பக்தி மார்க்கத்தில் இவர்களைத்தான் மகிமை பாடப்படுகிறது. பக்தி மார்க்கம் எப்போது ஆரம்பமானது என்று கூட யாருக்கும் தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மேலும் ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகள் முழு ஞானத்தையும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஞான கடலான தந்தையின் குழந்தைகள். இப்போது ஆன்மீக தந்தை வந்து நமக்கு கற்பிக்க வந்திருக்கின்றார் என்பதையும், இவர் சாதாரணமான தந்தை அல்ல என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பை கற்பிக்க வந்திருக்கின்றார். இவருடைய இருப்பிடம் எப்பொழுதும் பிரம்மலோகத்தில் இருக்கிறது. அனைவருக்கும் இங்கே லௌகிக தந்தை இருக்கிறார்கள். ஆத்மாக்களான நமக்கு படிப்பை கற்றுத்தருபவர் எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா ஆவார். பக்தி மார்க்கத்தில் லௌகிக தந்தை இருந்தாலும் கூட பரமபிதா பரமாத்மாவை, இறைவனை அழைக்கின்றனர். அவருடைய மிகச் சரியான ஒரே பெயர் சிவன் என்பதாகும். அந்த தந்தை அவரே வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடைய ஒரே பெயர் சிவன் ஆகும். குழந்தைகள் உங்களை ஆத்மா என்றே கூறலாம், சாலிகிராமம் என்றும் கூறலாம். அநேக சாலிகிராமங்கள் இருக்கின்றன. ஒருவர் மட்டுமே சிவன் ஆவார். அவர் எல்லையற்ற தந்தை, மற்ற அனைவரும் அவருடைய குழந்தைகள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: எந்த சமஸ்காரம் தந்தையிடம் உள்ளதோ அதே சமஸ்காரங்களை கடைபிடிக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆத்மா என்ற பேட்டரியை சத்தோ பிரதானம் ஆக்குவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். வரதானம்: திரிகாலதரிசி ஆகி
தெய்வீக புத்தியின் வரதானத்தை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. திரிகாலதரிசியாக ஆகி தெய்வீக புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்கிறாரு. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக புத்தியின் வரதானத்தை கொடுத்திருக்கின்றார். தெய்வீகமான புத்தி மூலம்தான் பாபாவை மற்றும் தன்னைத்தானே மற்றும் 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சர்வ சக்திகளையும் தனக்குள் கொண்டு வர முடியும். தெய்வீக புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் செயல் மற்றும் பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பு ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் செய்வார்கள். அவர்களுக்கு முன்னால் கடந்த காலம் மற்றும் வருங்காலம் அவ்வளவு தெளிவாக இருக்கும். எப்படி என்றால், நிகழ்காலம் எப்படி தெளிவாக இருக்கிறதோ அதை போல கடந்த காலமும் வருங்காலமும் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். அத்தகைய தெய்வீக புத்தி உள்ளவர்கள் திரிகாலதரிசிகளாக இருப்பதால் 3 காலங்களையும் நன்றாக இதுபோல் தெரிந்து வைத்திருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால் பாபா இன்றைக்கு வெற்றி நிறைந்த ஆத்மா என்று வரதானம் தருகின்றார். ஸ்லோகன்: சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்பவர்கள்தான் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.